வணக்கம் சகோதரி மரியா. வணக்கம் சகோதரி புஷ்பமேரி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம்? இன்று முதல் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், சின்ன குறிப்பிடம் என்ற மறைக்கல்வி நூல் என்பது பொழுது புழக்கத்தில் இல்லை, அதாவது பயன்பாட்டில் இல்லை. எனவே அதை குறித்து ஒரு கேள்வியாக பார்த்து அதற்கான விளக்கத்தை தெரிந்து கொண்டு நம் கத்தோலிக்க திருச்சபையின் கோட்பாடுகள் மெய்யானவை என்றும் பிழைப்பட முடியாதவை என்றும் தூய்மை ஆனவை என்றும் எப்படி இருக்கிறது என்று இந்நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். எனவே நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் போவோமா? சகோதரி மரியா, சர்வத்துக்கும் கர்த்தாவா இருக்கிறவர் யார்? அதாவது எல்லாவற்றையும் உருவாக்க காரணமா இருக்கிறவர் யார்? சர்வேஸ்வரன். கடவுளுக்கு ஒரு குடும்பம் வேண்டும் என்று கடவுள் ஆசைப்பட்டார். அதனால் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தனது குடும்பத்தை உருவாக்குகிறார். அதற்கு தேவையான சூழ்நிலையை ஏற்படுத்த நாம் காணும் இவ்வுலகில் உள்ள படைப்புகள் எல்லாவற்றையும் கடவுள் உருவாக்கியுள்ளார். எனவே சர்வத்துக்கும் கர்த்தாவா இருக்கிறார் கடவுள் அல்லது சர்வேஸ்வரன். ஏதேனும் சந்தேகம் உள்ளதா? இந்த கேள்வியை ஏன் கேட்க வேண்டும்? இந்த கேள்வியில் எல்லாவற்றையும் என்ற வார்த்தை குறிப்பாக எதை குறிக்கிறது என்றால், ஆன்மாக்களை குறிக்கிறது. ஏன் ஆன்மாக்களை கடவுள் படைத்தார் என்று சொல்ல வேண்டும்? கடவுள்தான் படைத்தார் என்று அனைவருக்கும் தெரியாதா? இந்திய கலாச்சாரத்தில் உள்ள மதங்களில் ஆன்மாக்கள் கடவுளால் படைக்கப்படவில்லை, அது தானாக தோன்றியது என்று நம்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில், குறிப்பாக கத்தோலிக்க மதத்தில், ஆன்மாக்களை படைப்பவரும் கடவுள்தான், ஆன்மாக்களை அழிப்பவரும் கடவுள்தான். இது ஏன், எதற்கு என்பதெல்லாம் குறித்துதான் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். அதனால் அடுத்த கேள்விக்கு போவோமா? கொஞ்சம் இருங்கள். இந்த கேள்விக்கு ஆங்கிலத்திலும் விளக்கம் பார்ப்போமா? ஏனென்றால் தமிழ் தெரியாதவர்கள் நம் நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள். Who is the Lord of all? In other words, who is the one who is responsible for creating everything? The Almighty God desired to have a family, and therefore He created everything in this world from nothing, establishing the necessary environment for creating His family. Hence, the Lord of all is God or the Almighty.